எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கட்டுறது காமர்ஸ். போன வீடியோவில் நம்ம ட்ரைனிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங்கில் பேசிக்காக 2 டைப் தான் இருக்குது. ஒன்று வந்து ஆன் த ஜாப் ட்ரைனிங், இன்னொன்று வந்து ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஆன் த ஜாப் ட்ரைனிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆன் த ஜாப் அப்படின்னா என்னென்னா, நம்ம வேலை எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம ட்ரைனிங் கற்றுக்கிறதோட பேர் தான் ஆன் த ஜாப் ட்ரைனிங். இங்கிலீஷில் சொன்னால் ஆக்சுவல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்லேயே நம்ம ட்ரைனிங் கற்றுக்கிறதோட பேர் என்ன சொல்கிறோம்? ஆன் த ஜாப் ட்ரைனிங் சொல்கிறோம். ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் மொத்தமாக எத்தனை டைப் இருக்குன்னா 7 டைப் இருக்குதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு மெத்தட் இருக்கிற கோச்சிங் மெத்தட் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோச்சிங் அப்படிங்கனாலே இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கெல்லாம் டீச்சர் கொடுப்பாங்களா, அதே மாதிரி தான் புதுசாக சேர்ந்துருக்கிற எம்ப்ளாயிக்கு ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்க சீனியர் ஸ்டாஃப் வந்து எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், என்ன நாலேஜ்லாம் இருக்கணும், எந்த இடத்துல இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக 2 படம் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து புதுப்பேட்டை படத்தில் தனுஷ்க்கு ஒரு அண்ணன் ஹெல்ப் பண்ணுவார்ல, அவர் பெரிய டான் ஆகிறதுக்கு, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்துட்டு சூதுகோவம் படத்தில் 3 பேர் விஜய் சேதுபதி கூட சேர்ந்து கிட்னாப்பிங்கில் இறங்குவாங்களே, அந்த சீன் கூட எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு வேறு என்ன நடக்குதுன்னா, ஒரு ட்ரெயினி அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சுப்பீரியர் கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி சுப்பீரியர் சீனியர் ஸ்டாஃப் வந்து அந்த எம்ப்ளாயி என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி அது வந்து எப்படி சரியாக பண்ணணும் அப்படிங்கிற ரெமிடியல் மெஷர்ஸ் அதை திருத்துவாங்க. அவ்வளோதான். சரிங்களா? இதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட், கோச்சிங் மெத்தட். நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட், மென்டாரிங் மெத்தடில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் கிட்டத்தட்ட அப்படியே கோச்சிங் மெத்தட் தான். பட் ஆனால் இங்கே வந்து மென்டார் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருப்பாங்க. யார் மென்டார்னா, அந்த சீனியர் பர்சன் தான். யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சீனியர் பர்சனில் சொல்லிக் கொடுக்குறவங்க தான். ஸோ அவங்க தான் வந்து மென்டர்னு சொல்கிறோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த எம்ப்ளாய்க்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க. அதான் கோச்சிங்க்கும் மென்டாரிங்க்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ இவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா, மென்டார் யார் அப்படின்னு கேட்பாங்க. புதுசாக சேர்ந்த எம்ப்ளாயி வேலையில் மிஸ்டேக் கமிட் பண்ணும்போது மேனேஜரோ அவங்களுக்கு சீனியர் பர்சன்ஸ் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்க, அந்த மென்டரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மென்டர் அப்படிங்கிற பர்சன் ஒரு சீனியர் பர்சன் யார் கூட இருக்கிறாங்க, புதுசாக சேர்ந்த எம்ப்ளாய்க்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. ஒர்க் பற்றின விஷயங்கள், டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவாங்க. இப்போ வேட்டை படத்தில் மாதவன் வந்து புதுசாக அந்த ஸ்டேஷன் உள்ள போகும்போது தம்பிராமையா எல்லாத்தையும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாருங்களா, அது கூட ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், நீங்கள் ஏன் சரியாக சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு மென்டாரை கொஸ்டின் பண்ணலாம். அதான் வந்து கோச்சிங்கும் மென்டாரிங்கும் இருக்கிற வித்தியாசம். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் என்னன்னா, ஜாப் ரொட்டேஷன் மெத்தட். ஜாப் ரொட்டேஷன்னா, இப்போ ஒரு ப்ராசஸில் இருக்கிறவங்கள வேறு ப்ராசஸ்க்கு மாற்றி அங்கே அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துப்பாங்க. ஸோ மெயின் பர்பஸ் என்னென்னா, இது வந்து ஒரு எல்லா வேலையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு புரியுற மாதிரி சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், ஒரு டீ கடை இருக்குது, அங்கே வந்து போனா மாஸ்டர் இருக்கிறாரு, டீ ஆத்திரர் இருக்கிறாரு, அக்கௌண்டன்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. இவங்க 3 பேரும் ஒரு நாளைக்கு அவங்க வேலையை மாற்றி மாற்றி செஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ அவங்க 3 பேருக்கும் 3 வேலையும் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். சரிங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட். ஜாப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட், ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு ஒருத்தவங்களை வந்து அனுப்பி கொஞ்ச நாளைக்கு அங்கே வந்து வேலை பார்க்க சொல்லுவாங்க. எதுக்குன்னா, அந்த வேலையை அவங்க கற்றுக்கணும், ஒரு பேக்கப் மாதிரி பார்த்துக்கிறதுக்காக சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் என்னன்னா, ஜாப் இன்செக்ஷன் டெக்னிக் மெத்தட், ஜேஐடி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு சீனியர் பர்சன் வந்து அவங்க எம்ப்ளாயிக்கு வந்து ஃபுல்லாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்செக்ட் பண்ணுவாங்க. இது கரெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வெனிலா கபடி குழு படத்தில் நம்ம கிஷோர் வந்துட்டு அந்த வெனிலா கபடி குழு டீம் அப்படி இன்செக்ட் பண்ணி வின் பண்ண வைப்பார்ல, அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இந்த மெத்தட் பேர் தான் ஜாப் இன்செக்ஷன் டெக்னிக் மெத்தட், ஜேஐடி மெத்தட். நெக்ஸ்ட் 5th மெத்தட் என்னன்னா, அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மெத்தட். அப்ரென்டிஸ் அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் பத்தில் வர கான்ட்ராக்டர் நேசமணி தான். எஸ், அஃப்கோர்ஸ் அதே மாதிரி தான். அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மெத்தடில் அவங்க வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படிலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இது முக்கால்வாசி எந்த வேலைக்குலாம்னா, மெக்கானிக்கு, ஃபிட்டரு, வெல்டரு, பெயிண்டரு இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் பீரியடில் அவங்களுக்கு வந்து ஃபுல் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, ஸ்டைஃபன் மாதிரி கொஞ்சம் தருவாங்க. இது எதுக்குன்னா, அவங்க தொழிலை கற்றுக்கிறதுக்காக தான் இந்த அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மெத்தட் வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் 6th டைப் ஆஃப் மெத்தட் என்னன்னா, கமிட்டி அசைன்மெண்ட் மெத்தட். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்ப்ளாயை வந்து ஒரு டீமில் ஜாயின் பண்ண வைப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இஷ்யூ பற்றி அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, எப்படி அதை சால்வ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். இவரும் அந்த டிஸ்கஷனில் சேர்ந்துட்டு அவங்களாம் என்ன மாதிரிலாம் வந்து ஆக்ஷன் பண்ணுறாங்க, நம்மளும் வந்து எப்படிலாம் கற்றுக்கணும், இல்லை நம்ம ஐடியாவை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த கமிட்டி அசைன்மெண்ட் அப்படிங்கிற ட்ரைனிங்கில் நடக்கும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் 6 மெத்தட் ஆஃப் ஆன் த ஜாப் ட்ரைனிங் பார்த்துருவோம். லாஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, அண்டர் ஸ்டடி ஆர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மெத்தட்.
இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணுவார்னா அவங்க சீனியர் கூட அவங்களும் ஒர்க்குக்கு போவாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இப்போது ஒரு சார்ட்டட் அக்கௌண்டண்ட்டாக எடுத்துக்கலாம், அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க. இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் தான் அது பேர், சரிங்களா? ஸோ அவங்க ஃபுல்லாக அவங்க வந்து வேலையை கற்றுக்கிற வரையும் அந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. பேசிக் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்பார்டினேட் வந்து அந்த வேலையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவங்க டே டு டே ப்ராப்ளம் எப்படி அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்களோட பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு 100% புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்லாம் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து பர்டிகுலராக அக்கௌண்டன்ஸு, ஒரு மேனேஜருக்கு அசிஸ்டண்ட்டாக போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கிற பெரிய பொசிஷன்ஸ்க்கு இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்லாம் அண்டர்ஸ்டடி மெத்தடில் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் 7 மெத்தட் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கோச்சிங் மெத்தட், நெக்ஸ்ட் வந்து மென்டரிங் மெத்தட், நெக்ஸ்ட் தேர்ட் டைப் வந்து என்னென்னா ஜாப் ரொட்டேஷன் மெத்தட், அதுக்கப்புறம் JIT ஜாப் இன்செக்ஷன் டெக்னிக் மெத்தட், அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மெத்தட், அதை தொடர்ந்து கமிட்டி அசைன்மெண்ட், லாஸ்ட்டாக பார்த்தது அண்டர்ஸ்டடி ஆர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மெத்தட். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு ஆன் தி ஜாப் ட்ரைனிங்கில் வருது. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங்னா என்ன, அதோட டைப்ஸை பற்றி பார்க்கலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் கற்றது காமர்ஸ்.